தந்தையார் வில்லவராய முதலியார். ஒல்லாந்தர் காலத்திலே ஆட்சி நடைபெற்ற போது இவர் அங்கே பணி செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடக்கக்கூடிய வகையிலே இவருடைய அறிவுத்திறன் அங்கே மேம்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் ஒரு கவி வித்துவான். வில்லவராய முதலியாரும் ஒரு கவி வித்துவான். இவர் ஒரு பரராசசேகர மன்னன் பரம்பரையிலே வந்தவர் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே பரராசசேகரன், சிகராசசேகரன் என அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளில் இருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1105வது நாளாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்தின் பின் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் பிரதம நிகழ்வாக சிவாமோகன் அவர்கள் இன்று பேச உள்ளார். இறுதியில் கலந்துரையாடல் இடம்பெற்ற பின் அறிவித்தலுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். Good evening everyone. UK time is now 8 p.m. We are conducting meditation sessions 3 times a day at this forum for the benefit of world peace and harmony at UK times 9:30 a.m., 11 a.m. and 8 p.m. Those who are joining from other nations, please make note of their local time in according to the time zone. We are grateful for the PSM Tamil Europe, PSSM Global India for their sponsorship as well as support rendered to us. Today's events are taking place for 1105th day. Firstly, brief introduction to meditation and steps to perform will be explained, followed by 30 minutes of meditation. Thereafter, the main event will be a talk by Siva Mohan Master. Finally, there will be time for discussions and announcement before we conclude. இப்பொழுது தியானத்தை கனடாவில் இருந்து ஆனந்தி பானதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் நமது மன அழுத்தம் குறைந்து நாம் ஆரோக்கிய வாழ்வை வாழ வழிவகுக்கும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும்.
நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் இறுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. வினாடிகள் உள்ளன. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 5, 4, 2, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தை நடத்துனராக இருந்து நடாத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு அனைவர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் இத்தலத்தை கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்தியதற்காக அவருக்கு நன்றி. தியானத்தின் போது இசை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டரும் போஸ்டர்ஸை வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் என்று நம்புகின்றேன். அவர்களுக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோர்களுக்கும் சேர்ந்து துணை நின்ற மற்றோர்களுக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் யாவும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய இரவு பிரதம நிகழ்வான பேச்சு சிவாமோகன் மாஸ்டர் வழங்க உள்ளார். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஒரு கிராஜுவேட் டீச்சர், அதாவது பட்டதாரி ஆசிரியராக பயின்று கல்வித்துறையில் இன்னும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் லண்டனில். தமிழ் அறிவு மிக்கவர். அதற்கு எடுத்துக்காட்டாக இத்தலத்தில் ஏற்கனவே அவருடைய பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. பேச்சு தமிழ் உச்சரிப்பே தனி அழகு என்று சொல்லலாம். அதாவது இந்த வானொலி அறிவிப்பாளர்களுக்கு நிகராகத்தான் அவருடைய பேச்சு இருக்கின்றது. எல்லோரும் மதியமாக மயில்வானம், அப்துல் ஹமீத், ராஜா என்று ஆண்களைத்தான் சொல்லுவார்கள். பெண்கள் அறிவிப்பாளரை பற்றி ஒருவரும் சொல்லுவாக தெரியவில்லை. எனக்கும் நினைவு வரவில்லை. ஆனந்தராணி என்றொருவர் நினைவு வந்தது. ஸ்ரீ சிவாமோகனுடைய பேச்சும் அதற்கு நிகர் என்று தான் சொல்ல வேண்டும். அவரது புலமைத்துவக்கும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இலங்கையில் வாழ்ந்த புலவர்களை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவரை பற்றி பேசினார். இன்றைய அவர் பேச்சு நல்லூர் சின்னத்தம்பி புலவரை பற்றியது. தளம் இதோ உங்களுடைய சிவாமோகன் மாஸ்டர், உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஈழத்து புலவர்கள் என்ற வரிசையிலே இன்று நான் நல்லூர் சின்னத்தம்பி புலவரை பற்றி பேசலாம் என வந்திருக்கின்றேன். நல்லூர் சின்னத்தம்பி புலவர், இவர் ஒரு சிறந்த புலவர். தமிழிலே வித்துவம் மிக்க புலவர், கவித்துவம் மிக்க வித்துவம் மிக்க புலவர் என்று கூறலாம். இவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது. அதுக்கு கணக்கும் இருக்கிறது. 1716ஆம் ஆண்டு
பிறந்து 1780 ஆண்டு வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். 64 வயதுகள் வரை அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தவராக கூறப்படுகின்றார். இவர் தமிழ் பணி செய்த புலவர்களுள்ள நாங்கள் ஈழத்திலே பார்க்கும் போது பெரும் புலவர்கள் என்று கூறக்கூடிய வரிசையிலே இவர் முன் வரிசையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த புலவராக காணப்படுகிறார். இவரது தந்தையார் வில்லவராய முதலியார், யாழ்ப்பாணம் நல்லூரிலே வில்லவராய முதலியார். அவர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணத்து கச்சேரியிலே முதலியாராக வேலை செய்திருக்கிறார். சின்னத்தம்பி புலவருடைய தந்தையார் யாழ்ப்பாணத்து கச்சேரியில் ஒல்லாந்தர் காலத்திலே முதலியாராக வேலை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த முதலியார் என்பது இந்த காலத்திலே செயலாளர் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மாதிரியான ஒரு வேலையாகத்தான் அந்த முதலி என்ற வேலை எனக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. வேறு யாருக்காவது இதிலே அந்த முதலி வேலை எவ்வாறு என்பது தெரிந்தால் நீங்கள் கருத்துக்கள் கூறும்போது கூறலாம். அந்த காலத்திலே ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே தேச வளமை சட்டம் என்ற ஒரு சட்டம் இலங்கையிலே நிலவியது. அவர்களால் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக இருந்தது. அந்த சட்டத்திலே அந்த சட்டத்தை வகுக்கின்ற ஒரு உறுப்பினராகவும் இந்த வில்லவராய முதலியார், அதனை பரிசோதனை செய்கின்ற ஒரு உறுப்பினராகவும் அந்த குழுவிலே அவர் இருந்திருக்கின்றார். அவ்வளவு தூரம் கல்வியிலே மிகவும் புலமை மிக்கவராக காட்டப்படுகிறார் இந்த சின்னத்தம்பி புலவருடைய தந்தையார் வில்லவராய முதலியார். ஒல்லாந்தர் காலத்திலே ஆட்சி நடைபெற்ற போது இவர் அங்கே பணி செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடக்கக்கூடிய வகையிலே இவருடைய அறிவுத்திறன் அங்கே மேம்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் ஒரு கவி வித்துவான். வில்லவராய முதலியாரும் ஒரு கவி வித்துவான். இவர் ஒரு பரராசசேகர மன்னன் பரம்பரையிலே வந்தவர் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே பரராசசேகரன், சிகராசசேகரன் என மன்னர்கள் ஆட்சி செய்ததாக, தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்ததாக, அங்கேயே இருந்து பிறந்த குடி மன்னர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நிறைய பேர் நல்லூரை சுற்றவர உள்ள பிரதேசங்களிலே வாழ்கின்றார்கள். இதிலே பல பேர் நல்லூரை புறப்படமாக கொண்டவர்கள் இருப்பீர்கள். அந்த விடயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் மேலதிகமான அந்த கருத்துக்களை கூறலாம். இந்த வில்லவராய முதலியார் அந்த பரராசசேகர மன்னன் பரம்பரையிலே வந்த ஒரு பெரும் செல்வந்த குடும்பத்திலே உள்ள ஒருவர். இவருக்கு இளைய மகன்தான், இவரது வில்லவராய முதலியாருடைய இளைய மகன்தான் இந்த சின்னத்தம்பி புலவர். உண்மையிலே அவருக்கு சின்னத்தம்பி என்பது இயற்பெயர் அல்ல. அவருடைய இயற்பெயர் செயதுங்க மாப்பான முதலியார். செயதுங்க மாப்பான முதலியார் என்பதுதான் தற்போதைய சின்னத்தம்பி புலவருக்கு பெற்றோரிட்ட அந்த காலத்து பெயராக இருந்திருக்கின்றது. அழகான பெயராகவும் அவர்கள் ஒரு பரம்பரையிலே வந்த ஒரு குடியாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் வில்லவராய முதலியார் மிகவும் சிறந்த கல்வி புலம் பெருமை பெற்ற ஒருவராக இருக்கிறார். சிறு வயது முதல் இவருடைய வாழ்வின் சம்பவங்கள் தான், சின்னத்தம்பி புலவருடைய சிறு வயது சம்பவங்கள் தான் இவருடைய கவித்துவத்துக்கும் இவர் இன்று வரை இருக்கின்ற நல்ல விடயங்களுக்காகவும் அவருக்கு சிறந்து விளங்குகின்றது. இதிலே இவர் எழுதிய ஒரு புத்தகம்தான் கல்வளை அந்தாதி. இந்த கல்வளை அந்தாதி என்பது இந்த கல்வளையிலே இருக்கின்ற இறைவனை பற்றிய ஒரு அந்தாதியாக பாடியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்தாதி என்பது ஒரு பெரிய விடயம். ஒரு சொல் தொடங்கி இன்னொரு சொல்லிலே முடியும், முடிந்த சொல்லிலே அடுத்த பாடல் தொடங்கி அடுத்த பாடல் முடியும் சொல்லிலே மீண்டும் அடுத்த பாடல் தொடங்கி அந்தாதி ஜமகம் என்று சொல்லுவார்கள். இது உங்களுக்கு தெரியும், காலமுக புலவர் போன்றவர்கள் பாடியிருக்கிறார்கள். குமரகுருபரர் போன்ற பெரிய பெரிய புலவர்கள், சுவாமிகள் எல்லாரும் பாடியிருக்கின்றார்கள். அபிராமி அந்தாதியை குமரகுருபரர் தான் பாடியிருக்கின்றார். அதே வகையிலே இந்த சின்னத்தம்பி புலவர் இந்த கல்வளை அந்தாதி, இந்த பிரபந்தங்களை அவர் பாடி இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் தமிழ், சைவம், ஈழத்து சிற்றிலக்கியங்கள், யாழ் மக்களின் தேசவளம சட்டத்தை திருத்திய பரம்பரையிலே வந்தவர் என்ற பல்வேறு பெருமைகள் இவருக்கு இருக்கின்றது. இவரது புலமையும் இலக்கிய அறிவும் பற்றி பார்த்தால், இவரது வீட்டில் தந்தையார்
பாடம் சொல்லிக் கொடுப்பவராக இருந்தார். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், வீடுகளிலே திண்ணை பாடசாலைகள், திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்றுதான் கூடுதலாக நடைபெற்றது. இது யாழ்ப்பாணம் என்றில்ல, எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள்ல நிறைவாக இருந்தது. யாழ்ப்பாணத்திலே சற்று கூடுதலாக இருந்தது என்றே கூறலாம். அந்த வகையிலே அவர் தந்தையார் அந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதிலே கூழங்கை தம்பிரான் என்பது ஒரு பெரிய கவிஞர், அவரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவரிடம் இவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார் கூழங்கை தம்பிரான். இவருக்கு இந்த சிறு வயது, ஒரு 7 வயதுதான் இருக்கும். 7 வயதுதான் இருக்கும். ஆனா இவருக்கு ஒன்றும் விளங்காதென்று தந்தையார் நினைக்கிறார். ஆனால் கூழங்கை தம்பிரானுக்கு அவர் படிப்பிக்கிறார். அந்த பாடங்களை கேட்டு இவர் என்ன செய்யறார், அவதானமாக மனனம் செய்து கொள்றார். இவர் மனனம் செய்து கொண்டு தந்தையார் இல்லாத நேரத்தில் அதுகளை பாடுகிறார், அதுகளை சொல்லி காட்டுகிறார். அப்ப சிறு பிள்ளைதானே என்று தந்தையார் கவனிக்கவில்லை, விட்டு விட்டார். ஆனால் அவர் அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு பாடுகின்ற அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இவருடைய புலமைக்கு எடுத்துக்காட்டாக இவர் அந்த சிறு வயதிலே ஒரு கவிதை புனையும் ஆற்றல் கொண்ட ஒரு சிறுவனாக இருந்தபடியால் எல்லோராலும் இவரை வரகவி என்றுதான் அழைத்தார்கள். எல்லோரும் இவரை வரகவி என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. இதுல வார மறைசை அந்தாதி பற்றி நான் உங்களுக்கு பிறகு விளக்கமாக சொல்லுகின்றேன். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம் அவர் செய்திருக்கிறார். அவர் பாடிய நூல்கள் என்று பார்க்கும்போது அந்தாதியிலே 2 அந்தாதி பாடியிருக்கிறார். ஒன்று கல்வளை அந்தாதி, அது இலங்கையை மையமாக கொண்டு பாடப்பட்டது. மற்றது மறைசை அந்தாதி என்பது அந்த தலம் வேதாரண்யம் என்று கூறப்பட்ட தற்போது திருமறைக்காடு என அழைக்கப்படும் தலத்தை, இந்தியாவிலே இருக்கின்ற அந்த தலத்தை பற்றி பாடியிருக்கின்றார். இந்த மறைசை அந்தாதி பாடும்போது அவருக்கு வயது 11 வயது. 11 வயது என்பது 15 வயதிலே அவர் வாழ்ந்தார். சின்னத்தம்பி புலவர் 15 வயதிலே வாழ்ந்தார். அவருக்கு இருக்குது கதை, சொல்லுகின்றேன், கேளுங்கள். அவருடைய சிற்றிலக்கிய நூல்கள் மற்றது அவர் இயற்றிய நூல்கள் தான் இங்கே இருக்கின்றன. அந்தாதி, கோவை, பள்ளு, கும்மி இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள். மற்றது இலக்கியங்களாக கொள்ளப்படுகின்ற நூல்கள் கல்வளை அந்தாதி, மறைசை அந்தாதி, கரவை வேலன் கோவை, பராளை விநாயகர் பள்ளு. இந்த பராளை விநாயகர் பள்ளு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இவர் மட்டும்தான் பாடி இருக்கிறார். அதிலே ஈழத்து பள்ளி, சோழ நாட்டு பள்ளி என்று சொல்லி, பள்ளி என்றுதான் அந்த பெண்களை சொல்லுகின்றார். அவர்கள் 2 பேரும் இழித்து தங்களை பெருமைப்படுத்தியும் இழித்தும் குறைத்தும் பாடுகின்ற பாடல்களாக மிகவும் சிருங்காரமாக பாடியிருப்பார். அழகாக இருக்கும். அவையெல்லாம் பிறகு ஒரு சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம். ஆகவே இந்த பராளை விநாயகர் பள்ளி மிகவும் சிறப்பும் வாய்ந்தது. அடுத்தது கரவை வேலன் கோவை, 4 மந்திரி கும்மி, இப்படிப்பட்ட நிறைய பாடல்களை இவர் பாடி இருக்கின்றார். இவருக்கு ஒரு சம்பவம், 15 வயதாக இருக்கும் போது இவர் என்ன செய்கிறார், சிதம்பரத்துக்கு தல யாத்திரை மேற்கொண்டு போகிறார். காரணம், இவர்களுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், நல்லூரிலே. அவருக்கு நல்ல செழிப்பான குடும்பமாக இருந்தபடியால் தந்தையார் கூட்டி சென்றாரா அல்லது பிறரோடு போனாரா என்பது தெரியாது. ஆனால் 15 வயதிலே அவர் சிதம்பரத்துக்கு தல யாத்திரை மேற்கொண்டு போறார். அங்கே போய் சிதம்பரத்துல யாத்திரையை முடித்து விட்டு அவர் திரும்பி வரும்போது வேதாரண்யத்திலே தங்குகின்றார். அந்த வேதாரண்யம் தான் திருமறைக்காடு. அங்கே தங்கும் போது அவர் என்ன செய்கிறார், அங்கே இருந்த இறைவனை பற்றி பாடல் பாடுகின்றார். அந்த இறைவனை பற்றி பாடல் பாடியதுதான் மறைசை அந்தாதி. அது சென்னையிலே வெளியீடு செய்யப்பட்டு அந்த வேதாரண்யத்திலே அது அரங்கேற்றம் செய்யப்பட்டு அங்கேயே அது நூல் வடிவு பெறுகின்றது. பாருங்கோ, 15 வயதுல ஒரு சாதாரண நல்லூரிலே பிறந்த சின்னத்தம்பி புலவர் எங்க போய் என்ன பாடியிருக்கிறார் என்பதை சற்று நாங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எங்களுடைய புலவர்களுடைய தமிழினுடைய அருமையும் பெருமையும் அறியாமல் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் அறிய வேண்டும், நிச்சயமாக அறிய வேண்டும். 15 வயது என்பது சும்மா ஓடி விளையாடி திரிகிற வயது, அதை இதையெல்லாம் கண்டதையெல்லாம் சாப்பிட்டு சப்பி துப்பி திரிகின்ற வயது. ஆனால் ஒரு கடவுள் மீது என்ன மாதிரியான அந்தாதி பாடியிருக்கிறார். பெரிய பெரிய வித்துவான்கள் பாடுகின்ற அளவுக்கு அந்த அந்தாதியை இவர் பாடியிருக்கிறார். அது வரவேற்கப்பட்டு அந்த ஆலயத்திலே உள்ள வித்துவானாக இருந்த சொக்கலிங்க தேசிகர் இவரை பாராட்டி
உனக்கு வரகவியாக நீ வளருவாய் என்றுதான் அவர் வாழ்த்தி இருக்கிறார். சின்னத்தம்பி புலவரை வரகவியாக நீ வாழுவாய், எப்போதும் உன்னுடைய வாயிலே இருந்து கவி வரும் என்பதுதான் அந்த வரகவி என்றவர் வாழ்த்தியதுக்கு காரணம். எப்போதும் உன்னுடைய வாயிலே இருந்து கவி வரும் என்று சொல்லி வாழ்த்தி விட்டார். இவர் சின்னத்தம்பி புலவர் அவ்வாறு செல்வந்தராக இருந்த தன்னுடைய தந்தையாருடைய இதுகளை பயன்படுத்தி இவர் நெடுக என்ன செய்தார் என்று சொன்னா, படிக்க போவதில்லை பாடசாலைக்கு, ஒழித்துத்தான் தெரிந்திருக்கிறார் சிறு வயதிலே. ஆகவே தந்தையார் கொஞ்சம் கண்டித்திருக்கிறார், தாயார் அதை கொஞ்சம் காப்பாற்றி இருக்கிறார். அந்த வகையில இவர் தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பு என்பது தெரிந்திருந்தும் இவர் போவதில்லை பாடசாலைக்கு. இது நான் ஒரு 10 வயதுக்குள்ளே அவருக்கு நடந்த விஷயம் ஒன்றை கூறுகின்றேன். முதலியார் அவர்கள் பெரிய தனவந்தராக இருந்தபடியால், உங்களுக்கு தெரியும், அரசர்கள் இருந்தால் அரசர்களுடைய மாளிகையிலே புலவர்கள் சென்று பாடி தங்களுடைய வறுமையை கூறி பரிசுகளை பெற்று செல்வது. இது காலமுக புலவர்கிட்ட இருந்து நான் நிறைய புலவர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். சாரி. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நல்லூரிலே இருந்த இந்த வில்லவராய முதலியார் பெரிய தனவந்தர். அவர் எல்லோருக்கும் பாடல் பாடுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய பாடல்களை கவிதைகளையும் வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல பொற்காசும் வழங்கி அனுப்பி இருக்கின்றார். அந்த காலத்திலே 18ஆம் நூற்றாண்டிலே பாருங்க, 18ஆம் நூற்றாண்டிலே எங்களுடைய தேசத்திலேயும் அரசர் பரம்பரையிலான அவர் வந்திருக்கிறார். அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். இதை கேள்வியுற்ற வடநாட்டு புலவர்கள் இங்கே குறிப்பிடப்படுவது சரித்திர ரீதியாக உண்மையான புலவர்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு இந்த வில்லவராய முதலியாரிடம் பாடி பரிசுகள் பெற்று செல்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு நாள் ஒரு புலவர் வருகிறார். அவர் யாழ்ப்பாணம் வந்துவிட்டார், நல்லூருக்கும் வந்துவிட்டார். ஆனால் அவருக்கு வீடு தெரியவில்லை. வில்லவராயருடைய வீடு தெரியவில்லை. அந்த வீட்டை கேட்கிறார். அங்க ரோட்டிலே கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதுல கேட்ட உடனே அப்ப அதுல ஒருவரும் பதில் சொல்ல இல்ல. ஒரு பையன் பதில் சொல்கிறார். பாருங்க எப்படி அவர் பதில் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் ஒரு வழிய இப்ப சின்ன பிள்ளைகளா ஓடி போய் அதால அந்த சந்தியால போய் இந்த சந்தியால போய் அவடத்துல அந்த ஒழுங்கையில அப்படி ஒரு கதவு இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்லி விடுவார்கள். ஆனால் அப்படி சொல்ல இல்ல. ஒரு பையன் சொல்லி இருக்கிறார், பாட்டால பதில் சொல்லுகின்றார். பொன்பூ சொரியும், அந்த பாடல் இங்கே உங்களுக்கு போடப்பட்டிருக்குது பாருங்கோ. பொன்பூ சொரியும் பொலிந்த செழுந்தாதுரைக்கும் நன்பூதலத்தூர்க்கு நன்னிழலாம் மின்பிரபை வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் தன் வாசலிடை கொன்றை மழம். இது 15 வயதில் அவருக்கு 10 வயதுக்கு உள்ளதான் இந்த பாடல் பாடியதாக கூறப்படுகிறது அவருடைய வரலாற்றுல. அவர் ஒரு அடையாளமும் சொல்ல இல்ல, பாட்டாலேயே அடையாளம் சொல்லிவிட்டார். எப்படி சொல்றார்? பொன்பூ சொரியும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த இது என்ன மரம்? கொன்றை மரம் நல்ல பொன் கலர்ல அதனுடைய பூக்கள் இருக்கும். பொலிந்த நல்ல இதழ்கள் எல்லாம் நல்ல பொலிந்து நல்ல பரந்ததாக இருக்கும். சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பூவாக இருக்கும். இந்த நன்பூதலத்தோருக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்னிழலாம், நல்ல நிழலை தருகின்றது. மின் பிரபை, நீர் தேடி வந்த பிரபை வீசுபுகழ் நல்லூரான். அதுக்கு ஒரு மார்க் போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. வீசுபுகழ் நல்லூரான் என்றதை மார்க் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் அதுல போட முடியாமல் போய்விட்டது. வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் என்ற அந்த அவருடைய வீடு வாசலிடை கொன்றை மரம் இருக்கும். வாசலிடை கொன்றை மரம், அவருடைய வாசல் ஒரு கொன்றை மரம் நிக்குது. அவ்வளவுதான் அடையாளம் சொல்லியாச்சு. இங்க வீசுபுகழ் நல்லூரான் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். எப்படி சொல்லி இருக்கிறார்? வீசிய புகழ் இறந்த காலத்திலே தற்போது வீசிக்கொண்டிருக்கின்ற புகழ், மேலும் மேலும் வீசும் புகழ். யாருடைய புகழ் வீசும்? இந்த நல்லூர் கந்தனுடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் அளவும் வீசும் என்ற கருத்தை ஒரு 10 வயதுக்குள்ள உள்ள ஒரு சின்னத்தம்பி என்ற ஒரு சின்ன பிள்ளை எவ்வாறு அழகாக இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். நாங்கள் கம்பனை புகழ்கின்றோம், இளங்கோவை புகழ்கின்றோம், வேறு யாரெல்லோ கவிஞர்களையும் புகழ்கின்றோம். அதுல ஒரு விதமான குற்றமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் புகழலாம், போற்றலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனால் இந்த ஒரு சின்ன பையன் ஒரு சொல்லி இருக்கிறார். நான் படிக்கும் போது சுவைத்த ஒரு விடயம் இதுதான். வீசுபுகழ் நல்லூரான், எப்போதும் போல் வீசிக்கொண்டிருக்கின்ற நல்லூர் என்ற ஒரு சிறப்பு பெயர். அதுக்கு காரணம் அங்கே இருக்கின்ற அந்த ஆலயம், நல்லூர் கந்தனுடைய ஆலயத்தை எவ்வளவு அழகாக 10 வயதுக்குள்ள ஒரு சிறு பிள்ளை மிச்சம் தெளிவாக பேசியிருக்கிறார். மிச்சம் தெளிவாக அவர் ஆழ்ந்த அறிவோடு பேசியிருக்கிறார். இதை பார்த்த உடனே வந்த புலவருக்கு நடுக்கம் வந்துட்டது. என்ன பாட்டப்பா பாடி போட்டான் இவன்,
இவன் போய் இந்த புலவர்கிட்ட பாடினால் இவனுக்குள்ளோ பரிசு கிடைக்கும், எனக்கு எங்க கிடைக்க போகுதுண்டு அவர் சற்று கொஞ்சம் மனதுல கவலையோடு அந்த பையனை கூப்பிட்டு தோளிலே தட்டி, நீ நன்றாக பாடுகிறாய், நல்ல அழகாக உன்னுடைய எதிர்காலம் இருக்கும் என்று கூறிவிட்டு அங்கே உள்ளே சென்று விட்டார். சென்று அந்த வில்லவராய முதலியாரிடம் சொல்றார், இப்படி ஒரு பையன் வெளியிலே இருந்து நல்ல அழகாக பாடி எனக்கு வாசலை காட்டி விட்டுட்டார் என்ற உடனே தந்தையாருக்கு தெரியும் தன்னுடைய மகன்தான் இது பாடி இருக்கிறார் என்று. இருந்தாலும் அவர் சொல்லவில்லை. இவரை பாட வைத்து இவருக்கு என்னதை கொடுக்க வேணுமோ அதை கொடுத்து அவர் அனுப்பி விட்டார். அவர் சென்றும் விட்டார், போயும் விட்டார், அங்கே இருந்து போயிட்டார். அப்படியான ஒரு இதுக்கு பிறகு இவர் இன்னொரு சந்தர்ப்பம் எப்படி வருகிறது என்று சொல்லி சொன்னால், இவர் அந்த பாடல்களை பாடுகின்ற போதும் படித்த விடயங்களை இவர் கூறுகின்ற போதும் இவருக்கு முற்றிலுமாக 15 வயதுக்குள்ளதான் முழுதுமே இவர் செய்திருக்கின்றார். அதுல முதலாவது பைந்தமிழ் பாலகனாய் இருந்தமையால் கல்வெள்ளை அந்தாதி மரசை அந்தாதி இரண்டையும் பாடி முடிக்கும் போது அவருக்கு வயது 15. அந்தாதி பாடி முடிக்கிறார் 15 வயதிலே. இதன் பிறகு பராளை விநாயகர் பள்ளு, 4 மந்திரி கும்மி, கரவவேலன் கோவை ஆகிய நூல்களையும் பாடியிருக்கிறார். கல்வளை அந்தாதி கல்வளை விநாயக பெருமான் மீது பாடப்பட்டது. பக்தி, அகம், இயற்கை, அழகு முதலியவை நயக்கக்கூடிய வகையில் பாடினார். மறைசை அந்தாதி பயபக்தியோடு பாடியதற்குரிய பாராயண நூல். இது இலக்கியம், இலக்கண, நய சிறப்பும் பாடப்பட்டுள்ளது. திருமறை காட்டு திருத்தலத்திலே வேதாரண்யத்திலே இது பாடப்பட்டதாக கூறப்படுகிறது. கரவை வேலன் கோவை கரவட்டியில் உள்ள வேலாயுத முதலியாரின் புகழை 425 பாடல்களாக இவர் பாடிய இலக்கியம். 425 பாடல்களாக இவர் பாடுகின்றார். யார்? சின்னத்தம்பி புலவர். கரவட்டியிலே இருக்கிற வேலாயுத முதலியார் என்ற ஒரு முதலியார் அங்கேயும் இருந்திருக்கிறார். அவர் தன்னை பற்றி பாடி கடவுளை பற்றி பாடினால் ஒரு தேங்காயும் ஒரு தங்க நாணயமும் கொடுப்பாராம் ஒவ்வொருவருக்கும். அந்த பாடல்கள் இவ்வளவையும் இவர் 425 பாடல்களை கரவ வேலன் கோவை என்பதுல பாடிய போது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு காசும் தங்க காசும் அவர் கொடுத்து அவரை வாழ்த்தி இருக்கிறார். அவ்வளவு சிறிய பையனாக இருந்தவர் பாடியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஈழத்து செய்யுள் வரலாற்றிலே நல்லூர் சின்னத்தம்பி புலவர் என்றென்றும் ஒரு அழியாத இடம். இவர் சோமசுந்தர புலவர் எல்லாம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இலங்கையிலே தமிழ் பாட புத்தகங்களே சிறு பாட பகுதியில இருந்து சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் காப்போத்தா உயர்தர வகுப்பு பிள்ளைகள் வரைக்கும் உள்ள பாட புத்தகங்களிலே இவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல அழகான ஒரு விடயத்தை அந்த கல்வி அமைச்சு செய்திருக்கின்றது. இவர் 1780 நல்லூரிலே காலமானார். எனக்கு அதுல இந்த பாட்டுக்கு முன்னுக்கு அந்த 4 புலவர்களை போடுங்க மாருகா. இதுல 4 சின்னத்தம்பி புலவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். யாரும் குழம்பிடக்கூடாது. இதுல 4 சின்னத்தம்பி புலவர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவர் நல்லூர் சின்னத்தம்பி புலவர், 2வது இணுவில் சின்னத்தம்பி புலவர், 3வது அல்வாய் சின்னத்தம்பி புலவர், 4வது உடுப்பிட்டி சின்னத்தம்பி புலவர். நீங்கள் இதுல பல உறவுகள் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்களாக இருக்கலாம். அவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 4வரிலே நான் நல்லூர் சின்னத்தம்பி புலவரைத்தான் சொல்கின்றேன். அடுத்தது இந்த பாடலை போடுங்க. இவரது கவிநயம் சொட்ட சொட்ட இவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஈழத்திலே அவருக்கு ஈழத்து மண்ணை அவர் எவ்வாறு கவர்ந்து இழுத்து பாடிய பாடல் என்பதை நான் பொருளை சொல்லிவிட்டு பிறகு அதுக்குரிய விடயத்தை கூறுகின்றேன். பாடலை நீங்கள் பார்க்கலாம். மஞ்சள் ஆவிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மடவார் கணம் சூழும் அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை அன்னவண்ண குழாம் விளையாடும் துஞ்சு மேரி சுறாக்களை சீர சுறாக்கள் ஓடி பலாக்கனை கீறி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய் விழும் இந்த மண்டல நாடங்கள் நாடே பராளை விநாயகர் பள்ளு. எடுத்துக்காட்டு. இந்த அழகாக இவர் எல்லா அழகையும் இம்புற்று கண்டுகொண்டு இவர் ஒரு வயல் வெளியால நடந்து செல்கின்றார். மஞ்சு என்பது முகில்களை சூழ்ந்த அளவுக்கு, முகில்கள் தொடும் அளவு கண்ட உயரமான அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் இருக்குதாம். அவருடைய கற்பனையிலே அவர் கூறுகின்றார். உண்மையாக இருந்ததா இல்லையானது எனக்கு தெரிய இல்லை. ஆனா அவர் கற்பனை சொல்லுகிறார். கம்பனும் கற்பனைதான், இளங்கோவும் கற்பனைதான். இங்கே எங்களுடைய சின்னத்தம்பி புலவரும் கற்பனையில்தான். மாடங்கள் எல்லாம் முகிலை தொடுமா, அந்த அளவு உயரமான மாடங்கள் இருக்கிறாம். அதிலே உற்று நோக்குகிறார். அந்த முகில் தொடுகிற மாடத்திலே என்னவோ தெரிகிறதே என்று நோக்கும் போது அங்கு அழகிய மாடங்களில் மயில்கள்,
அங்க பாருங்க, மயில்கள் போல் மடவார் கணம் சூழ், மயில்கள் போல ஏதோ இருக்கிறதாம். ஆனா அங்க மயில்கள் அல்லவாம், அது மடவார்களாம். மடவார்கள் என்றா பெண்களாம். மயில்கள் போல அழகான பெண்கள் எங்களுடைய இலக்கிய கவிதையிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஈழத்திலே இருந்திருக்கிறார்கள், அவருடைய கற்பனையிலே ஈழத்திலே இருந்திருக்கிறார்கள். இங்க சொல்லுகிறார்கள், கம்பரும் அந்த சீதையை அந்த மாடத்திலே கண்ட சீதை என்றுதான் கூறுகின்றார். அதே போல இவரும் இங்கே மாடத்திலே அழகான பெண்களை கண்டு வர்ணித்திருக்கின்றார். அழகிய மாடங்களில் மயில் போலும் இன்னும் உற்று நோக்குகிறாரோ, இன்னும் உற்று நோக்கும் போது அவருக்கு இன்னும் வேற வேற விஷயங்கள் தெரிகின்றது. அவற்றை சூழ்ந்து உலவுகின்ற மயில் போன்ற பெண்கள் அந்த காட்சியிலே அவரை ஒரு கணம் வியக்க வைக்கின்றார்கள். அவ்வாறு அவர் மகிழ்ச்சியோடு வயல்வெளிகளை நோக்கி மெல்ல நடக்கின்றாராம். இந்த பாடல் அடுத்த வரிக்கு வயல்வெளிகளை நோக்கி மெல்ல நடக்கும் போது பசுமையான வயல்வெளிகள், பழங்கள் கனிந்து தொங்கும் நெடுதுயர்ந்து வளர்ந்த செழிப்பான மரங்கள் இருக்குதாம். அதிலே குளங்கள் இருக்குதாம். குளங்களிலாம் அஞ்சரோருவ பள்ளியின் மீமிசை, அதாவது அங்கே நல்ல எருமை மாடுகள் எல்லாரும் நல்ல அழகாக துயில்கின்ற நல்ல ஒரு ஆட்டம் குளம் மாதிரி ஒன்று அங்கே இருக்கின்றாம். அதிலே குளங்களில் பூத்து குலுங்குவது தாமரை, தாமரை பள்ளியைத்தான் அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை என்பார். மிகவும் நீண்ட படுக்கை கொண்ட தாமரை பூக்கள் அழகாக மெத்தைகளாக அங்கே இருக்கின்றதாம். அதிலே உறங்கி எழும் அன்னங்கள் விளையாடி திரிகிறதாம். அந்த தாமரை பூவிலே உறங்கி எழுதுவது உண்மையாகவே அன்னங்கள், அவையே விளையாடி திரிகிறாங்களாம். இவர் இவ்வாறு கற்பனையிலே அவர் மிதந்த வண்ணம் குளத்தை அண்மிக்கிறார். அந்த குளத்துக்குள்ளே வெப்பத்தை தணிப்பதற்காக அங்கே பாருங்கோ, துஞ்சி மேதி சுறாக்களை, துஞ்சி மேதி என்பது எருமை மாடுகள். எருமை மாடுகள் எல்லாம் தங்களுடைய வெப்பத்தை போக்குவதற்காக குளத்துக்குள்ளே எல்லாரும் படுத்திருக்கிறார்கள். அந்த எருமைகள் அங்கும் இங்குமாக நீந்தி விளையாடும் சுறாக்கள் என்ன செய்யலாம், அந்த எருமை மாடுகள் மேல போய் முட்டுது, சீறுது. அந்த சுறாக்கள் சீறு என்பது, சுறாக்கள் எருமைகளை சீறுது, சீறுதுன்னா போய் தொட்டு இப்படி கிள்ளி அப்படி வார மாதிரி செய்யணும். செய்யும் போது அந்த சுறாக்கள் அதுகளை என்ன செய்யுது, இந்த எருமை எல்லாம் தலையால தட்டி இப்படி ஆட்டி எல்லாரையும் துரத்தி விடுகின்றது. துரத்தி விடும்போது இவைகளுக்கு பயம் வருகிறது, தண்ணிக்குள்ள வேற ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று. சுறாக்களுக்கு தெரியாது எரும மாடு படுத்திருக்கிற விஷயம். அப்ப அவைகள் எல்லாரும் என்ன செய்யணும், பாஞ்சி திடுக்குற்று அப்படி ஓடினோம், கரைக்கு ஓடும் போது அங்கே அது பலா மரங்கள் நிற்கின்றது. அதை விட பாருங்கோ, பலா மரங்களில அது கீறுதுன்னா சுறாக்கள் மீன்கள் போய், சுறா மீன்கள் கைகளாலேயோ இதுகளாலேயோ கீறி அதுல இருக்கிற கனி வெடித்து பழங்கள் சிந்துகிறதாம், தேன் சிந்துகிறதாம். பாருங்க அவருடைய கற்பனையினுடைய ஆலாபனத்தை பாருங்க, இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். அதையும் தாண்டி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய்விடும். இஞ்சி வேலி எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய மருந்து. அந்த மருந்துகள் எல்லாம் அந்த குளக்கரை நதிக்கரை ஓரங்களிலே இவர்கள் நட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, இஞ்சியும் மஞ்சளும் எங்களுடைய மூலிகை. அந்த வேலியில போய் இந்த பலாக்கனிகள் பழங்கள் கொண்டு விழுந்தால் அப்ப இஞ்சி மஞ்சள் பலாக்கனி மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அங்க ஒரு சுவை இருக்குமா. அதை கொண்டு போய் இந்த சுறாக்கள் தட்டி கொண்டு போய் கரையிலே விடுகின்றதாம். பயத்தில் அது எரும மாடு திரத்தும் போது அது அங்க பாஞ்சி இங்க பாஞ்சி அந்த மரத்தை தட்டி இந்த மரத்தை பிச்சு எடுத்து கொண்டு போய் அப்படியே போகின்றதாம் என்று சொல்லி, எவ்வளவு கற்பனை, எவ்வளவு ஆழ்ந்த கற்பனை அவருடைய கற்பனை. அப்ப அதுல நாங்க பாக்குறோம், இப்ப இவர் சொல்றார், கம்பரும் சொல்றார், ராவணனுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை, ராமர் நிற்கிறார் போர்க்களத்திலே. ராவணா, நீ ஆயுதம் இல்லாமல் நீ போர் செய்யக்கூடாது, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன். நாகிளம் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். வாழை தாவுரு, அங்கேயும் வாழை மீன் அந்த ஆற்றங்கரையிலே தாவுகிறதாம். கம்பருடைய வர்ணனை. வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். கோசலை என்ற அரசியனுடைய மைந்தனாகிய வள்ளலாக இருந்த ராமபிரார் என்று சொல்லுகிறார். அங்கே நாங்கள் வாழை மீன் தாவது இங்கே பார்க்கிறோம். எங்களுடைய சின்னத்தம்பி புலவருடைய கற்பனையிலே சுறாக்கள் தாவுகின்றன. என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கிய கற்பனை என்பது எங்குமே ஒரு சமரசமான சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இதை நான் பார்க்கின்றேன். உண்மையிலே பார்வைதான் முக்கியம். இலக்கியம் என்பது பார்வையிலே முக்கியம். இது எங்களுடைய இலக்கியம். கவிதைகள் கவி இன்பம் கலந்து வருபவை. ஓசைநயம் பொருட்செறிவு மனத்துக்கு இன்பம் தருபவை. உள்ளத்து உணர்ச்சிகளை இணைத்து புனையும் சொற்களால் அழகு சேர்த்து செவிக்கின்பம் ஊட்டும் வகையில் அமைவது கவிதை. இவர்கள் தமது
கவித்திறமையால் இயற்கை காட்சிகளையும் படிப்போர் மனக்கண் கொண்டு வருபவர்கள். திறன் படைத்த கவிதைகள் சுவைப்போர் மனத்தை மயக்க வல்லன. கவிதை வாயிலாக நட்பு, வீரம், அறம், காதல், கொடை, இன்ப துன்ப உணர்வுகள், அரசு, அறம் அல்லாதவை என பல்வேறு வகையான உணர்வுகளை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதோடு நான் இன்னொரு விடயத்தையும் கட்டாயம் கூறி செல்ல வேண்டும். முக்கியமாக எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும், சங்ககாலம், சங்க இலக்கிய காலம் என்று இருக்கும். அந்த சங்ககால சங்க இலக்கிய காலங்களிலே அந்த மற்ற சிலைட போடுங்கம்மா பூதந்தவனர்ல அதிலே உங்களுக்கு தெரியும் பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. சங்க காலத்திலே கபிலர், பரணர், நக்கீரர் போன்ற பெரிய பெரிய புலவர்கள், அவர்களை அசைத்துக் கொள்ள முடியாது, இறைவனையே கேள்வி கேட்டவர் தான் நக்கீரர். அப்படிப்பட்ட புலவர்கள் வாழ்ந்து பாடிய அந்த காலத்திலே ஈழத்திலே இருந்து சென்று இந்தியாவிலே இருந்து வாழ்ந்த புலவர் தான் இந்த ஈழத்து பூதந்தேவனார். இவர் கடைச்சங்க கால புலவர், பரணர் காலத்தவர். பரணருடைய காலத்திலே இவர் வாழ்ந்திருக்கின்றார். இவர் பெயர் மதுரை ஈழத்து பூதந்தேவனார். மதுரையிலே அவர்கள் போய் வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் மதுரை கண் வந்து தங்கிய ஈழத்து, மதுரை கண் என்பது வேற்றுமை உருவு, 6ஆம் வேற்றுமை உருவு. அந்த மதுரையின் கண் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. மதுரையின் கண் மதுரை என்ற அந்த இடத்துக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். பூதனது மகனாகிய, பூதன் தான் இவருடைய தந்தையாருடைய பெயர், மகனாகிய தேவன் தான் இவருடைய பெயர். ஆகவே பூதன் தேவனார் என்று அதை கூறியிருக்கிறார்கள். இவர் அழகாக பாடல் பாடியிருக்கிறார். சங்க இலக்கிய நூல்களிலே இவர் பாடிய 7 பாடல்கள் இருக்குது. நீங்கள் ஆதாரத்தோடு அதை நீங்கள் பார்க்கலாம். அகநானூறு 88, 231, 307, குறுந்தொகையிலே 189, 343, 360, நற்றிணையிலே 366. இந்த பாடல்கள் எல்லாம் நான் கற்ற காலங்களிலே கற்றிருக்கின்றேன். இவருடைய பாடல்கள், ஈழத்து பூதந்தேவனருடைய பாடல்கள் காப்போத்தா உயர்தர வகுப்புகளிலையும் இலங்கையிலையும் சரி, இங்கேயும் சரி, அதே மாதிரி பல்கலைக்கழக வகுப்புகளிலையும் இவருடைய பாடல்கள் கற்பிக்கப்படுகின்றன. மிக பெருமையான ஒரு விடயம் இது. யார் உங்களுக்கு இதுல கூறினார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த தளத்துல எனக்கு நீண்ட நாளாக இருந்தது. இன்றைக்கு இந்த இலக்கியத்தோடு இவருடைய எங்களுடைய ஈழத்து பூதந்தேவனாருடைய இந்த ஒரு விடயத்தையும் நான் இதுல கூறி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய அவாவாக இருந்தது. ஆகவே நீங்கள் இந்த ஆதாரங்களை கொண்டு பார்க்கும்போது சங்க காலத்திலே இருந்த அந்த புலவர்கள், பரணர், கபிலர், நக்கீரர் போன்ற புலவர்களுக்கு ஈடு கொடுத்து பாடக்கூடிய அளவுக்கு எங்கள் நாட்டு புலவர் அப்பவே இருந்திருக்கின்றார். ஆனா அவருடைய தகவல் இருக்குமான்னு தெரியாது. 2000 வருடங்களுக்கு முந்தைய விஷயமாக இருக்கிறபடியால் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தே குடிபெயர்ந்து மதுரைக்கு சென்றுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அது எனக்கு அந்த சரித்திரம் தெரியும். ஆனா பிறகு மிச்சங்கள் பெருசாக தெரியவில்லை. தெரிந்தால் யாராவது அது பற்றியும் கூறலாம். நல்லொரு அருமையான இலக்கிய விடயங்கள் கூறியிருக்கின்றேன் என்ற நிறைவோடு உங்கள் அனைவரிடம் இருந்தும் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். உங்களை அறிமுகம் செய்த போது நான் ஒரு தவறு செய்து விட்டேன் போல இருக்கு. என்னென்றால் நீங்கள் ரேடியோ ஸ்லோன்ல அனௌன்ஸராக இருந்திருக்கிறீங்க போல இருக்கு. எனக்கு இருந்தால் போல ஒரு நினைவு வர்றது மாதிரி இருக்கு. சரியா? அது நான் சொன்னேன் தானே ஒரு தடவை, நான் போய் இன்டர்வியூல எடுபட்டு பிறகு என்ன எடுக்காம விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ உங்களோட பேரும் நான் கேட்ட மாதிரி கிடந்தது அனௌன்ஸ் இந்த ரேடியோ இதில். மேபி ஐ இமேஜினிங். எனிவே, இதுவரை நூற்றுக்கு ஒரு உங்களுடைய அழகான உரையை தந்ததுக்கு நாங்கள் நன்றி. அதை பாராட்டும் முகமாக சில வினாடிகள் எல்லோரும் கைதட்டுவோம். இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடலுக்கு போவோம். அதுக்கு முதல் நான் ஒரு கருத்தொன்று சொல்ல வேண்டும். இந்த 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 மீன் போய் பலாச்சுளைய கீறுறது பற்றி நான் பள்ளிக்கூடத்துல படிச்ச மாதிரி இருக்கு. ஆனா என்ன நினைவு இல்லை. மீன் போய் பலா கீறுறதுல அந்த சுளையிலிருந்து தேன் இல்லை, அந்த பலா சுளையில சாப்பிடல தேன் மாதிரி தான் இனிக்கின்றது. அப்ப அது தேன் சொட்டுற மாதிரி நான் அந்த வாத்தியாரங்களுக்கு டீச்சர் சொன்ன மாதிரி கிடந்தது.
எனக்கு அது எந்த சிச்சுவேஷன்ல சொன்னாருன்னு மறந்து போயிட்டது. இல்ல மற்றது கிடந்தது சின்ன இல்லையா, தம்பி நீங்க என்பது ஒரு கட்டாயம் கமெண்ட். படிச்சிருப்பீங்க. ஏனண்டா ஈழத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாட புத்தகங்கள்ல சிறு வயதுல இருந்து பெரிய வகுப்பு வரைக்கும் சின்னத்தம்பி புலவர், சோமசுந்தர புலவர், மற்றது ஆறுமுக நாவலர் போன்றோருடைய சரித்திரங்கள் இருக்கின்றன. அன்றிருந்து இன்று வரைக்கும் இருக்கு. நான் எல்லா சரித்திரமும் என்னுடைய காலகட்டத்துல படிச்சிருக்கிறேன். இல்ல, அதனால எனக்கு அது புரிய வேண்டியில்லை. அதான் கீழே தேன் சொட்டுனேன் சொல்லி. நிச்சயம் அதோட இந்த சின்ன படிச்சிருக்கீங்க. தம்பி ஒரு கமெண்ட் நேம் போடக்குது. என்னுடைய கிராண்ட் ஃபாதர் என்ன பேரும் சின்ன தம்பி தான். ஆனா எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. அப்ப சின்ன தம்பி நடராசர் ஜெகநாதன் தான் என்னுடைய முழு அப்படி சொல்ல வருவாங்க. அப்புறம் என்ன, நீங்களும் ஒரு புலமை கொண்ட வித்துவ குடும்பத்துக்குள்ளாலதான் இல்ல வந்திருக்கிறீங்க. அப்படி எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. நான் காப்பில நேம் போல நடக்குது. எனிவே, இப்பொழுது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் இடம் அளிக்குமாக முதலில் தமயந்தி சண்முகநாதன் அவர்கள் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு பேச்சு கேட்கணும். இந்திய சிறப்பு அறிமுகத்தை கேட்டு, முக்கியமா அறிமுகம் சிறப்பாக இருந்தது. அந்த அறிமுகத்தை கேட்டு துயில சென்ற நான் துள்ளி எழுந்தேன். ஜெகநாதன் அறிமுகத்தை கேட்டு அதிர்ந்தேன். பாராட்டுக்கள் ஜெகா. மற்றது பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் சிவாமோகன் என்றால் சொல்லவும் வேண்டுமா? அருமையாக இருந்தது. எம் நாட்டவர்களை பெருமைப்படுத்தினீர்கள். வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. நன்றி தமா மாஸ்டர். அடுத்ததாக கேட்டன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். மிக பெரியதொரு ஆய்வு, சிறியதல்ல, மிக பெரியதொரு ஆய்வு செய்து தந்திருக்கிறீர்கள். மிக நுணுக்கமான ஆய்வும் கலை வண்ணம் கொண்டதொரு ஆய்வுமாக அமைந்திருந்தது. கலைஞர்களிடம் இருக்கின்றது ஒரு பெரிய சிறப்பு, கற்பனை. விவிலியத்திலும் கூட ஒரு பெரிய கற்பனை இருக்கிறது. செங்கடலை கடந்து சென்றார்கள், கடலினுடைய இருபக்கமும் அந்த நீர் அப்படியே எழுந்து நின்றதா. உண்மை அது அல்ல, அது அந்த கற்பனையாக சொல்லப்பட்ட நிகழ்வு. அந்த காலம் தொடக்கம் கவிஞர்களிடையே கற்பனை இல்லாட்டி கவிஞர்களாக இருக்க முடியாது. கட்டாயம் கவிஞர்கள் என்று சொன்னால் கற்பனை நிறைந்திருக்கும். அந்த கற்பனை உங்களிலும் நிறைந்திருந்ததுதான் இங்கே நாம் காணுகின்றது ஒரு நிலை. மிக நன்றாக இருந்தது. நல்ல, அதாவது ஒரு விளக்கத்தை அழகாக செல்லக்கூடியதாக செலுத்தினீர்கள். மிக நன்றாக இருந்தது, அழகாக இருந்தது. மிகவும் நன்றி. இனியும் இது போன்ற நிகழ்வுகளோடு வாருங்கள். பின்னர் விட்டீர்கள், இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். எதிர்பார்க்கிறோம் உங்களிடம். நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் சிட்னியில இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்கள் சிவாமோகன் மாஸ்டர் அவர்கள் சின்னத்தம்பி புலவரை பற்றி, அவர் சிறு வயதிலே இருந்து பாடல்களே இந்த மாதிரி பாடினார், அவற்ற பாட்டுகள் எப்படி இருந்தது, பிறகு 15 வயதில் எப்படி பாடினார், எப்படி புகழ் பெற்றார் என்ற பல விடயங்களை எல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது. இந்த விடயங்களை கூறியிருந்தார். இதுக்கு முதலும் அவர் வந்து சோமசுந்தர புலவரை பற்றி கூறி, அதாவது நவாலியூர் சோமசுந்தர புலவரை பற்றி கூறி இலங்கையை பற்றிய விவரங்களை கூறியிருந்தார். நான் அறியக்கூடியதாக கந்தையா என்று கார்னர்லேயும் ஒரு இப்ப லேட்டஸ்டான ஒரு புலவர் இருக்கிறார் என்பது சும்மா அறிவிலே தான் கேள்விப்பட்ட நான். நீங்கள் அதையும் அடுத்த முறை வந்து வேறு புலவர்கள் இருந்தால் உங்களோட ஆராய்ச்சியிலே உங்களுக்கு எட்டும். அவர் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக இந்த கந்தையா என்பவர் கார்னர்ல இருந்து பாட்டுப்படி அதாவது சிறு வயது பிள்ளைகளுக்கு புத்தகங்கள்ல, பாடல் புத்தகங்கள்ல இருக்கிறதாக கூறுகிறார்கள். எனக்கு அந்த தமிழ்ல நான் அப்படி ஒரு ரிசர்ச் ஒன்றும் செய்யாதபடினாலே, நான் இந்த டெக்னிக்கல் வேலைக்கு போனபடினாலே அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. இதை விடவும் வேறு புலவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்றால் அதை பற்றி அறிகிறேன். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று ஒரு புலவர் மாதிரி வசன நடைய போட்டு எங்களுக்கு அந்த நாங்கள் சும்மா இருக்கிற எங்களுக்கும் ஒரு புலமை தத்துவத்தை எழுப்பி விட்டிருக்கிறீர்கள் என்று கூறி
மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த தமிழின் முன்னேற்றத்தையும் தமிழின் பழமையையும் கூற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. ஈழத்து புலவர்களை நான் உண்மையாகவே வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயமாகத்தான் ஈழத்து புலவர்கள், தமிழ் புலவர்கள் என்றுதான் அதுக்கு பேரே நான் கொடுத்திருக்கிறேன் ஆரம்பத்துல. அதுல சில வேளையில இந்திய புலவர்களும் வருகின்றார்கள், அதனால தமிழ் புலவர்கள் என்று கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய நோக்கம் வந்து என்னுடைய ஈழத்து புலவர்களை இதுல நான் கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும். அதுல வேறு யாராவது அவர்களை பற்றி, இன்னொரு புலவரை பற்றி பேசுவதற்கு உங்களால முடியுமா இருந்தாலும் கட்டாயம் நிச்சயமாக நீங்கள் அதை இந்த தளத்திலே யார் வேண்டுமானாலும் தரலாம். அதுக்கு முழு பேருக்கும் உரிமை இருக்கின்றது. அதையும் நான் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நான் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது இல்ல, நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள் தெரியலாம். ஆகவே எல்லோரும் அதை வழங்குவதற்கு தயாராகுங்கள். நன்றி. 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 நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவேல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிவா மோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக நல்லூர் சின்ன தம்பி புலவரை பற்றி சொன்னீர்கள். அதில் அம்மா அந்த முதலியார் பரம்பரை என்றது, என்னுடைய கணவர் வந்து அங்க முதலியார் பரம்பரையா தான் இருந்தவர். அவையோட பரம்பரை அதுக்குள்ள முதலியார் பரம்பரை என்றுதான் சொல்றது. அவை நல்லூருக்கு இந்த கொடிச்சீலை கொடுக்கறதும் அவியல் தான் முதலியார் பரம்பரை என்று சொல்றது. கொடிச்சீலை வந்து ஒவ்வொரு முறையும் கொடியேறக்குள்ள கொடிச்சீலை அவியல் தான் எடுக்கிறது. அதுல நல்லூர் முதலியாருக்கு மாப்பான முதலியார் என்றுதான் சொல்றவியல். பேர் வந்து மாப்பான முதலியார் என்று. இப்ப அவர் 2-3 வருஷத்துக்கு முதல் இறந்து விட்டார். பிறகு மகன் அங்க செய்கிறார் அவருக்கு இது பதிலாக. அவருக்கும் மாப்பான முதலியார் என்றுதான் அந்த முன்னுக்கு பேர் வருது. அந்த பேர் வந்து பிறகு அவர பேர் வார பின்னால அப்படித்தான் சொல்றவியல் முதலியார் பரம்பரை என்று. அதுல இருந்தா நான் இந்த கணவர் அப்படி இருந்தபடியால், நான் மட்டக்களப்பு, ஆனா கல்யாணம் கட்டினாங்கன்றபடியா அந்த முதலியார் பரம்பரைகள் அதெல்லாம் தெரிஞ்சது எனக்கு. அங்க பெரிய டீட்டெயிலா தெரியாது, இவ்வளவும் எனக்கு தெரியும். அதைத்தான் சொல்லுவோம் என்றுதான் நான். நன்றி அம்மா, உங்களோட விவரம் எல்லாம் வடிவா அறிஞர். சந்தோஷம், நன்றி. அந்த முதலியார் பரம்பரை என்பது, மாப்பான பரம்பரை என்பது நல்லூர்ல இருந்தது. அது வந்து செயதுங்க மாப்பாணர் என்பதுதான் சின்னத்தம்பி புலவருக்கு தந்தையார் வைத்த உண்மையான பெயரே. ஏன்னா அவருடைய பரம்பரை அப்படியே வருது. இவருக்கு வில்லவராயன், தந்தையாருக்கு வில்லவராயன், அவருடைய மகன் தான் சின்னத்தம்பி. சின்னத்தம்பிக்கு இவ்வாறு அவர் அந்த பெயர் வைத்திருக்கிறார், செயதுங்க மாப்பான முதலியார் என்பது. அப்ப உண்மையில அது ஒரு பாரம்பரிய பரம்பரை தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கிறபடியால் அங்கே போடியார் இருப்பார்கள், போடி பரம்பரை. போடிப்பர. அதே மாதிரி தான் இந்த முதலியார் பரம்பரையும். அந்த சமூகத்திலே அந்தஸ்து கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை கவனிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் முழு சமூகத்துக்குரிய பொறுப்புகள் இருக்கும். அது அந்த முதலி போடி என்று வருகின்ற அந்த அந்தஸ்துல உள்ளவர்களுக்கு அது கடமையாக அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் அருகி போயிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்லூர்ல அவர்கள் வாழ்ந்தபடியாலும் அவர் அந்த 10 வயதுக்கு முதலே வீசு புகழ் நல்லூரான் என்று பாடிவிட்டார். யார்? சின்னத்தம்பி புலவர் வீசு புகழ் நல்லூரான். பெரிய பெரிய ஆக்கள் பாட இல்ல, 40 வயது 50 வயது 20 வயதாக்கள் பாட இல்ல, 10 வயதும் இல்ல அவருக்கு. அந்த பொன்பூச்சொரியும் என்ற பாடல் பாடும்போது வீசு புகழ் நல்லூரான் என்றால், நல்லூர் என்ற இந்த இடம் எப்போதும் புகழோடு வீசிக்கொண்டு இருக்கும், எந்த காலத்திலும் இருக்கும் என்றதை அந்த சிறு பையனாக இருந்து அவர் பாடியிருக்கிறார். ஆகவே அவைகள் ஒரு பரம்பரை, அவைகளுடைய பரம்பரை தெரிந்தார்கள், அதை பற்றி சொல்லலாம். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு எழுச்சியான ஒரு பரம்பரையாகவும், மற்றது பரராசசேகர மன்னனுடைய பரம்பரையில தான் அந்த வில்லவராயர் வருகின்றார். அதுவும் அவர்களுக்கு இன்னொரு பெருமையும் சிறப்பும். நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அந்த கொடிச்சீலையும் இப்ப அந்த முதலியார் பரம்பரை ஆக்கலாம் அவையெல்லாம் குடிப்பினம், அவைகளுக்கு தான் அந்த பொறுப்புகள் இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொறுப்புகள் அவர்களுக்குத்தான் இருக்கும். அது நாங்கள் பார்க்காவிட்டாலும் இயல்பாகவே அது அந்த வளமை, அந்த தேச வளமைகள், ஊர் வளமை என்று சொல்லுவார்கள், அவர்கள் இருந்திருக்கலாம். நன்றி அம்மா. நன்றி தமயந்தி மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி சிஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவா மோகன் அவர்கள் மிகவும் அழகாக பெரும் புலவர்களில் ஒருவர் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டினீர்கள்.
நல்லூர் சின்னத்தம்பி புலவரை அது சிறு வயதிலே அவர் மிகவும் திறமையான வல்லமை கொண்டவர் என்பதை எல்லாம் மிகவும் உங்களோட தமிழ் போல எங்களுக்கு பேச முடியாது. நீங்கள் மிக அழகான தமிழ்ல மிகவும் சிறப்பாக பேசினீர்கள். எங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள். மேலும் மற்ற புலவரோட திரும்ப வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நீங்க நல்லூர் அம்மா? இல்ல, நான் நல்லூர் இல்ல. நான் இப்ப நல்லூர் தான் நல்லூர், ஸ்ரீகாந்த் நல்லூர் ஆகல தேட போறேன். ஓகே, நன்றி, நன்றி அம்மா. நன்றி அருந்ததி மாஸ்டர். அடுத்ததாக அருளம்பலம் ஆனந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நெறியாளர்களுக்கும் நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு காண்பதில் பெரிய மகிழ்ச்சி. சிவாமோகன் மாஸ்டர் தமிழ் ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல், இலக்கிய இலக்கண தமிழ் பற்றோட ஒரு பற்று மிகுந்த ஒரு சொற்களால் ஒரு அழகாக அலங்கரித்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல வித்தியாசமான தலைப்பு எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. 15 வயசுல இருந்து 64 வயசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அளப்பரிய சேவையை செய்திருக்கிறார். நல்லா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, ஒரு அழகாக செய்திருக்கிறீங்க. மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் வர வேணும், இன்னும் தொடருங்க. நன்றி ஆனந்தராஜா மாஸ்டர். அடுத்ததாக பாபு சண்முகநாதன் மாஸ்டர் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டாக்டர் ஜெகா. நன்றி சிவாமோகன், உங்களோட அருமையான பேச்சுக்கு. என்னென்று சொல்றது, பொன் பூச்செரியும் பொழிந்த செழுந்தாதுரைக்கும் அதுல அந்த பொன் பூச்செரியும் பேச்சு வன்மையால் நீங்கள் எங்களை நன்றாக கவர்ந்து விட்டீர்கள். அப்படி இல்லை என்ற பேச்சு சாதாரண பேச்சு தான். நீங்களும் பேசலாம். அழகாக இருந்ததம்மா. மற்றது நீங்கள் முதலாவது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இதற்கென்று சொன்னால், இந்த இலங்கையில் இருக்கும் முக்கியமான இலக்கிய சம்பந்தமான புலவர்களையோ அல்லது பெரியவர்களையோ எடுத்து பேசுவதற்கு நீங்கள் ஆசுகவியில் தொடங்கினீர்கள். இந்த பேச்சை அது தொடர்கிறது. இது இன்னும் தொடர வேண்டும். ஏனென்றால் இதுதான் நாங்கள் எங்கட தமிழ் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சேவை. அவர்களை வெளிக்கொணர வேண்டும். ஒரு தரம் இதை விடப்படி நாங்கள் கதைப்பதில்லை. நாங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ கம்பர்களாக இருக்கின்றன. எத்தனையோ பேர் கம்பனை பற்றி திரும்ப திரும்ப கதைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய புலவர்களை நாங்கள் கவனிப்பது குறைவு. அதற்காக எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களிடமிருந்து நாங்கள் நல்ல தமிழ் வார்த்தைகளுக்குரிய கருத்துக்களை தெரியக்கூடியதா இருக்கிறது. அதாவது நீங்க துஞ்சு என்று சொன்னது அது எருமை என்ன போலதான், எருமை மாதிரி எருமைதான் துஞ்சு நான் தமிழ்ந்தி சொன்னா சொல்லுங்க, என்ன துஞ்சு என்று சொல்லலாம், துஞ்சு என்று சொல்ல மாட்டேங்க. அது எல்லாம் அப்படியான வார்த்தைகள். ஒரு சந்தேகம், அந்த முதலியாரை பற்றி சொல்லியிருந்தா தமயந்தி அம்மான்னு சொல்லிட்டா, இந்த முதலியார் என்னன்னு சொன்னா, இது ஒரு பதவி பெயர். உண்மையிலே ஒரு பதவி. நீங்க சொன்னது சரி, சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பதவி பெயர். முதலியார் இது துவங்கினது 17ஆம் நூற்றாண்டிலே ஒல்லாந்தர் காலத்துக்கு நீங்கள் சொல்ல, அதுவும் சரி. பிறகு அதுக்கு பிறகு வந்த போர்த்துகீயர் 12 அப்புறம் அதுக்கு பிறகு வந்த ஒல்லாந்தர் முதலியாக மாற்றி முதலி என்று சொல்லி அதை தொடர்ந்தார்கள் அந்த பேரை. அதுக்கு பிறகு எங்களோட பிரிட்டிஷ் early 18th centuryல அவர்களும் அதை தொடர்ந்தார்கள். ஆனால் 1930 நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப வழக்கில் இல்லைன்றது உண்மை. அது அப்படி அந்த இதை இப்ப அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி இந்தியாவில ஜமீன்தார் என்பது மாதிரி, ஜமீன்தார் என்பதை சொல்வ இல்லாத மாதிரி அதுவும் இலங்கையில் ஒழிக்கப்பட்டு விட்டது அந்த பிறகு. அது என்னன்னு சொன்னால், நான் அறிந்த அளவிலேயம்மா அது ஒரு பதவி பெயரா இருந்தது. ஆனால் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அதை முதலியார் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அவர்கள் முதலியார்களா அல்ல, ஒருவர் தான் இருந்திருப்பார். அவர்கள் இவர் முதலியார் பரம்பரையில் வந்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு பதவி பெயர். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதிகாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அவையில் அந்த நிலவாடைகள் நீங்க சொன்ன மாதிரி இந்த வரிகளை சேகரிக்கிறார்கள். இவர்களுக்கு மேற்பெயர்களாக தான் இந்த முதலியார்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். முதலியார்கள் சமூகத்திலே ஒரு
பெரிய கௌரவிப்பட்ட பிரஜர்கள் நல்ல கண்ட்ரோல், அவர்கள் நல்ல மற்றவர்களை எல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மதிக்கத்தக்கவர்களா இருந்தார்கள். அது மட்டுமல்ல எல்லா அவர்களுக்கு தான் எல்லாம் மிக பொறுப்பும் இருந்தது. ஆனா இதுல வந்து அவர் முதல் செலக்ட் பண்ணல பிரிட்டிஷ்காரரோ ஒல்லாந்தரோ டச்சுக்காரரோ தங்களுக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் தெரிந்தெடுத்தார்கள். அதுதான் எங்களுக்கு நடந்தது. அதான் நாங்கள் தமிழாக்களும் பிரிட்டிஷ் காலத்துல நாங்கள் கட பேர் அங்க வேலை சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் மைனாரிட்டி. ரெண்டு விஷயம், வெள்ளக்காரணங்கள் எடுத்ததுக்காரன் நாங்கள் ஒரு மைனாரிட்டி. எங்களை பிரச்சனைகள் படுத்தினால் எங்களை அடக்கி விடலாம் இலகுவாக சிங்கள மக்கள் பார்க்க. அதற்கு காரணம். மற்றது நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கிட்டதையும் வெள்ளக்காரர் தெரிஞ்சு கொண்டார்கள். அதே மாதிரிதான் எங்கட சமுதாயத்துல கன முதலியார் மாதிரி இருந்தது. அந்த நாளையில இது இலங்கையில மட்டுமில்ல, சிங்கப்பூர், மலேசியா, மற்றது இந்தியாவில் கன்னடங்கள் பல கட்டிடங்கள். ஆனா பெரும்பாலும் தமிழ் ஆக்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முதலியாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாணத்துல முதலி என்பது யாழ்ப்பாணம் என்று இல்ல, வடக்கு கிழக்குல இருக்கு முதலி, போடி என்று இருக்கு. அவர்கள் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள். அவர்கள் எல்லோராலையும் மதிக்கக்கூடியவர்கள். ஆலயங்கள்ல இப்ப தமயந்தி அம்மா சொன்ன மாதிரி அந்த திரைச்சீலிகள் எடுத்து கொடுக்கின்ற அந்த விடயங்களுக்கு எல்லோரையும் விட மாட்டார்கள். பொறுப்பாக மற்றவர்களோடு எல்லா விஷயங்களையும் ஒத்து போகக்கூடியவர்களைத்தான் விடுவார்கள். ஆகவே அது ஒரு பரம்பரைக்கு வந்த பெயர் தான் முதலி. ஆனால் இங்கே இவர் கச்சேரியிலே முதலியாக வேலை செய்தார். இந்த கோர்ட்ஸிலே முதலி வேலை என்று சொல்லுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்ஸிலே எழுதுறது அவர் அந்த செயலாளர் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் இருக்கின்ற செக்ரட்டரி என்று ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். செயலாளர் வேலையாகத்தான் இந்த முதலி வேலை இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஆனா முதலியார் என்பது முதலி வேலை என்பது வேற, பதவி வேற. முதலியார் என்பது வேற, அது பரம்பரை, இது பதவி. மற்றது ஒரு சந்தேகமா அதோட முடிக்கணும். சந்தேகம் வந்து நான் பிள்ளையா விளைய கொண்டு தெரியல. அந்த துஞ்சிமேதி சுறாக்களை சேர அப்படி என்ன சொன்னா, எரும மாடு போய் எரும மாடு மேல இவங்க மோதுறாங்க, இவங்க சீர்றாங்க. யார் சீர்றாங்க? இந்த சுறாக்கள் சீர்றாங்க. வேலை தெரியாது இது என்ன சாமான் இவங்க சீர இவையெல்லாம் அது துரத்தவி. அதுக்கு பிறகுதான் பயப்படுறாங்க, இதுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க இன்னும் நடக்குது. அவைய பாய்ந்து போய் அங்க கீறாங்க. கற்பனை எப்படி என்று சொல்லி கம்பரும் அங்க சொல்லி இருக்கிறார். இன்று போய் போர்க்கு நாளை வா என்றனன் நாகிழங் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாளுடை வள்ளல். எனக்கு எல்லாமே படித்த பாடம். ஆகவே அவரும் சொல்லியிருக்கார், வாழை மீன் தாவுகின்ற கோசலை நாடு. அங்கேயும் ஒரு ஆறு இருக்குது, குளம் இருக்குது, அதுல வாழை மீன் தாவுது. இவருடைய கற்பனையை பாருங்க. நல்லூரிலே இருந்த சின்னத்தம்பி புலவருக்கு தன்னுடைய ஈழத்திலே ஒரு குளத்திலே அங்கே என்ன தாவுது? சுறாக்கள் தாவுகின்றதாம். சுறா மீன்கள் இருக்கின்றது. சுறாக்கள் எங்களுக்கு தெரியும் என்ன மீன் என்று பாருங்க. இதுக்கு கற்பனையில வித்தியாசம் இல்லை, கவிஞர்களுடைய கற்பனையில வித்தியாசம் இல்லை. நன்றி. இறுதியா நீங்க சொன்ன வீசுபுகள் நல்லூரான்றது எந்த இறந்த காலத்துல சொன்னாரா நிகழ்காலத்துல சொன்னாரா வடிவாக விளங்கப்படுத்துகள். மிக்க நன்றி. எல்லாமே நன்றி. அருமையாக கற்பனை சரி எல்லா இடம் ஓடுது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கற்பனை. ரெண்டு எடுத்த கவிதைகள் மிக சிறப்பா இருக்குமா. நன்றி, வணக்கம். நன்றி பாபு மாஸ்டர். அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவாமோகன் மாஸ்டர் நல்ல வடிவாக அழகிய தமிழில் நல்ல அவரை பற்றி வடிவாக சொன்னார். சின்னத்தம்பி பிள்ளைவரை பற்றி அந்த பாட்டை சொன்ன பொழுது எங்களுக்கு நாங்கள் சின்னன்லேயே அதை படிச்சிருக்கிறோம், ஸ்கூல்ல படிச்ச நாங்கள் அந்த ஒரு பாட்டு நல்லா எனக்கு இப்பவும் ஞாபகம், அந்த முழுவரியும் அதையும் சொன்னீர்கள். மற்ற அந்த என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து கச்சேரி முதலியாரையும் இருந்தவர். அப்ப நினைக்கிறேன் அது பதவி பேரா இல்லை, ஆனா பதவியா இருந்தது. அப்ப அந்த காலத்துல அவர் கச்சேரி முதலியாரா இருந்திருக்கிறார், வெள்ளக்கார காலத்துல என்றையும் சொல்லி முடித்துக் கொண்டு கணக்க தமிழர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆமாம். அடிக்கடி இந்த சதாம்மாட கை வந்து போய் வந்து அவ போயிட்டா கீழே ஒரு பாருங்கோ. அப்படியா?
அடுத்ததா முன்னுக்குதான் வந்தவ வேலுக்கு முன்னுக்கு மாஸ்டர் வந்தவ. பேச போறீங்களா? எங்கேயோ ஓடிட்டாங்க தெரியல. இங்க இருக்கிறா அன்மியூட் பண்ணிக்கிறேன். இருக்கலாம். இருக்கிறா. ஓகே. நான் கை போட்டதன்படி பாபு மாஸ்டருக்கு முதல் கைக்குள்ள கொண்டு போய் பாபு மாஸ்டர் முதல் வந்துட்டு. எனவே சுருக்கமாக கதைக்கிறேன். மிக்க நன்றி. அது என்னடா அந்த பார்த்து கொண்டிருக்கேன் நாங்கள் சில நேரம் கவனிக்க மாட்டோம், அல்லது அது டக்கன் இஞ்சால போவோம் அங்கால போவோம், பார்க்கற கொஞ்சம் கஷ்டம் தான். எனவே அதை எல்லாரும் சொல்லிட்டீங்க, கருத்தெல்லாம் சொல்லியாச்சு. அருமையான பேச்சு. எனக்கு கூட சந்தோஷம் என்னன்னா நேரத்தோட முடிச்சது. நேரத்தை கருத்தில் கொண்டு நேரத்துடன் அருமையாக முடிச்சு மற்ற எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாமல் டைம் காணும். மிக்க நன்றி. அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நன்றி. நன்றி நன்றி. இந்த ஒரு இடத்துல நான் நன்றி சொல்ல வேண்டும் சதாமாகத்தான். இந்த இது பதாதைகள் எல்லாம் அவதான் நான் அனுப்பினதன்படி தயாரித்து அழகாக எனக்கு ஒழுங்குபடுத்தி தந்ததற்கு முதல்ல நான் இந்த தளத்தில் அவருக்கு நேரடியாக நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி கடமை பட்டிருக்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக உமா நித்குணம் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு அம்மா சிவாமோகன். எனக்கு பழைய ஞாபகத்தை தான் தூண்டி இருக்கிறீர்கள். நான் சிறு வயதா இருக்கும் போது இந்த பொன்பூர் சொரியும் பொலிந்த செழுந்தாதுரைக்கும் அந்த பாட்டு அப்பா அடிக்கடி பாடி நான் கேட்டு அந்த வசனங்களை தேடி திரிஞ்சு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். வெரி அந்த அவரை பற்றியும் அறியோணம் என்று ஆவலா இருந்தனான். நீங்கள் நல்ல வடிவா சொன்னீங்க. என்ற தமிழ்ல சொல்றேன்டா, நீங்க பெரிய புலவர் மாதிரியே பேசினீங்க. உங்களோட தமிழையும் நான் புலவர் இல்லையம்மா, நான் உங்களை மாதிரி தான். மற்றது என்ன தமயந்தி சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் இந்த ஜீனியாலஜி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ன அதிலே அவர் பராசர முதலி வில்லவராயர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் a real சின்ன தம்பி புலவரோ தெரியல. அதுதான் உங்களோட ஒரு நாளே கதைக்க போனோம். நான் பர்சனலி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அதை பற்றி? சின்ன தம்பி புலவற்ற அந்த பரம்பரை ஆக்கள் யாரையும் தெரியுமோன்னு கேட்கிறேன். இல்ல, எனக்கு பரம்பரை ஆக்களை தெரியாது. அதனாலதான் நல்லூர் ஆக்களை தேடுறேன் நான் பிடிக்கிறதுக்கு. நானும் தேடுறேன். ஓகே. இவருக்கு ஜீனியாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ன அதுல எங்கட பரம்பரையில 3-4 ஜெனரேஷனுக்கு முதல் என்ற அந்த கல்வெட்டுகள்ல இருந்து அந்த அவன் வேற சின்னத்தம்பி முதலியாட்ட தாயின் பேர் ஐ திங்க் அது வச்சிருக்கிறார் இவர். அது நினைக்கிறேன் வாசிக்கிறேன். கையெல்லாம் டாக்டர் ஆஃப் கல்வெட்டு ஆஃப் சின்னம்மால போட்டு கிடக்கு சின்னத்தம்பியுடைய என்று சொல்லி. அது சேம் ஆளா இருக்கலாம், சின்னத்தம்பி புலவரா இருக்கலாம் என்று யோசிக்கிறோம். நல்லூர் சின்ன தம்பி புலவர் 4 பேர் இருக்கணும். நல்லூர் தான் அது. அவர் தான் அதுல அந்த 4 பேர்லயும் பிரபல்யமானவரும் பாட புத்தகங்கள்ல உள்ள பாடல்களை வர்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர் நல்லூர் சின்ன தம்பி. அதே ஆளுதான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அவைய பற்றி ஒருத்தர் ஆக்களையும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு யாரையும் தெரியுமோ நல்லூர் எனக்கு அவருடைய ஒரு படம் கூடி எடுக்கலாம் போயிட்டு நான் நேற்றில இன்றைக்கு காலம்புற வரைக்கும் ஸ்ரீலங்காவோட எத்தனையோ நான் படிப்பிச்ச மாணவர்கள்ட்ட இருந்து எத்தனையோ என்னுடைய சக ஆசிரியர்கள்ட்ட இருந்து எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் அந்த 18ஆம் நூற்றாண்டுன்றபடியா அந்த படங்கள் அச்சு பதிவேற்றம் செய்தது இல்லை என்று நினைக்கிறேன். புத்தகங்கள் கல்வளை அந்தாதி அந்த புத்தகத்தினுடைய அட்டப்படம் தான் சதாமா எடுக்கக்கூடியதா இருந்தது. மற்றது ஒன்றும் இல்லை. அதுதான் பிரச்சனை. வேற யாரும் நேரடியாக அதுக்குள்ள தங்களோட பரம்பரையில இவர் வந்தவர் இருந்தவர் என்று தெரிஞ்சா அவர்கள் மூலமாக நாங்கள் அதை பெறலாம் என்று நினைக்கின்றோம். நன்றி அம்மா, வணக்கம். அடுத்த முறை யாழ்ப்பாணம் போய்க்குள்ளதான் நாங்க இதுல கொஞ்சம் அந்த நூலகத்துலதான் கேட்டு பார்க்கணும். சில நேரம் இருக்கணும். சில வேளையில அது நூலகம் ஏற்கனவே எரிந்தபடியால் அதுல. நன்றி. அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. இந்த சரியான கட்டிக்காரர்கள் இளம் வயதிலேயே பல இதை சாதிச்சிருக்கிறார்கள். ஆர்வனாவலர் எல்லாம் 17 வயதுல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாரு. எவ்வளவு நாலேஜ் இருக்கணும் அவருக்கு பாருங்க. இந்த பைபிளை படிச்சாவே விளங்காது அந்த இங்கிலீஷ். அப்படி இருக்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிரு. இன்னொன்று சொன்னீங்க, புது தேவனாரையும்
நக்கீரரையும் என்ன கம்பேர் பண்ணி சொன்னேன். அந்த காலத்துல அது வேறு காலம் இல்ல வந்திருக்கு. இல்ல சங்க காலத்துல ஈழத்து புதந்தேவனாருடைய பாடல் இருக்குது. நீங்க புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணையில போய் பார்க்கலாம். அந்த காலத்துலதான் நக்கீரர், பரணர், கபிலர், பெரிய பெரிய புலவர்கள் இவர்கள் எல்லாம் நான் சொல்ற புலவர்கள் என்ன நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு அது? முதல்ல 1 தொடக்கம் 3 நூற்றாண்டு 1 தொடக்கம் 3 நூற்றாண்டு. இந்த ஈழத்து பூதந்தேவனார் அங்க போய் மதுரையில் அவர் தந்தையார் இருந்திருக்கிறார். பூதன் என்றவர் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து போயிருக்கிறார். போய் அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மகன் தான் அந்த தேவர். அதாலதான் ஈழத்து பூதந்தேவனார் என்றவருக்கு பேரே வந்தது. நக்கீர டைம்ல வாழ்றாண்டு அவரோட அவர் காலத்துல பாடியிருக்கிறார். அது இலக்கியத்துல இருக்குது. பல பேர் அத சொல்ல மாட்டார்கள். எனக்கு இது நீண்ட நாள் ஒரு விருப்பம். இந்த தளத்துல நான் இந்த இலக்கியம் சம்பந்தமா கதைக்கும் போது கட்டாயம் எங்களுடைய மூதாதை என்று சொல்லக்கூடியவர் ஈழத்து பூதந்தேவனார் தான். அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க இந்த புத்தகத்துல வேணுமென்று பார்க்கலாம். என்னிட்ட புறநானூறுல அவருடைய பாடல் இருக்குது. அவர் பாடிய பாடல் இருக்குது. புத்தகம் தேடி எடுக்க வேண்டும். இதே போல மற்ற யாழ்ப்பாணத்து புலவர் மற்ற அறிஞர்களை நீங்க சொல்ல வேணும். பலருக்கு தெரியாம இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய கர்த்தா தான். இலக்கியங்களை தன்னுடைய கற்பனையில வடிவமைக்கக்கூடிய ஒருவர் தான் சின்னத்தம்பி புலவர். சோமசுந்தர புலவர் சிறுவர்களுக்கான இலக்கியங்களை நிறைய செய்திருக்கிறார். இவர் அப்படி இல்லை, பொதுவான இலக்கியங்கள். மற்றது சுவாமி மேல பாடியிருக்கிறார். அதுலயும் இலங்கையில பாடையில் அவர் இந்தியாவில போய் வேதாரண்யத்துல பாடியிருக்கிறார். பாருங்க, 15 வயதிலேயே பாடி முடிச்சுட்டார் மரசையந்தாதி. அது இலங்கையில பாடப்பட்ட நூல் அல்ல. இலங்கையில தெய்வத்திலையும் பாட இல்லை. அவர் வேதாரண்யத்துல வாழ்கின்ற தெய்வத்தின் மீது பாடப்பட்ட பாடல். மிகவும் அந்த வல்லமையும் கட்டித்தனமும் உடைய ஒரு புலவர் தான் சின்னத்தம்பி புலவர் இலக்கியத்துல. அறிவித்தல்களை சொல்லுகின்றேன். நாளைக்கு காலம் உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று சிவாமோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில நீங்க இந்த தளத்துக்கு உண்மையில நீங்க நல்ல தமிழும் இனிமையான தமிழும் கதைப்பீங்கள். இப்படி எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்து பெரியவர்கள் புலவர்களை பற்றி கதைச்சிங்க. இன்றைக்கு கதைச்ச சின்னத்தம்பி புலவரை பற்றி கதைச்ச மாதிரி கதைக்க ஒன்றுமட்டாக நல்லூர் கோயில் அந்த குமாரதாஸ் அவரே மாப்பான முதலியார் என்று தான் சொல்றேன். என்ன இந்த இப்ப கிட்டல இறந்தவர் என்ன மகன்தான் இப்ப நடத்துறேன். மாப்பான முதலியார் இப்ப மகனோ இப்பதானே இப்ப 2 இயர்ஸ்க்கு முதல் தானே அவர் இறந்தவர். நடுவலும் கோயிலுக்குள்ள இருப்பேன். அப்படி அந்த டிக்கெட் கவுண்டரோட அந்த முன்னிதோட இது பண்ணி இப்பவும் அங்க ₹1 தானோ ₹1 தான் அந்த திருவிழா. இதுவும் அதே காசு தான். உண்மையில அருமையான பேச்சா இருந்தது. இப்படி நீங்க அருமையான தமிழ்ல இப்படி சார் பொன் ராமநாதன் அவர் புலவர் இல்லையேன்னு அவர் ஒரு அரசியல்வாதி. என்ன சார் பொன் ராமநாதன் அவரும் ஒரு அரசியல்வாதி. சோமசுந்தர புலவரை பற்றி காய்ச்ச நீங்கள் கல்லடி வேலிப்பிள்ளை அவையெல்லாம் புலவர்கள். கல்லடி வேலிப்பிள்ளை அதுவும் வசாவிழான் பேசின. மற்றது அப்ப தமயந்தி இந்த சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது வேற ஆர்ம நாவலரை பற்றி பேசினீங்களா? இல்ல பேசல. என்ன ஆர்ம நாவலரும் இதுதானே. மற்ற மணியையர் இருந்தார். இந்த நல்லூர்ல அந்த பின்னுக்கு தேருக்கு பின்னால இந்த சாமி பின்னால எல்லாம் பஜன் பாடிக்கொண்டு இருப்பார். அப்படி உண்மையில நல்ல நல்ல ஆக்கள் அங்க யாழ்ப்பாணத்துல எவ்வளவு பேர் இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும். மணியர் மாதிரி ஆக்கள் இருக்கிறோமா? அங்க மணியர் ஸ்டைல்ல பேசக்கூடிய ஆக்கள் இருக்கிறோமோ? இப்ப சும்மா அந்த பஜன் மாயி சுத்தி வாரவதான். இல்ல மணியர் நான் பேசுற பிரசங்கங்களை நான் ஒரு நாளும் கேட்டு இருக்கிறேன். அவர் பேசுறது வீட்டு பக்கத்துல நான் கேட்டிருக்கேன். நான் அவரை மாதிரி இப்ப பிரசங்கங்கள் நடக்கிறீங்கள போல இருக்கு. மிகவும் அருமையா இருந்தது சிவாமோகன். திருப்ப இப்படித்தான் நீங்க எங்களுக்கு உண்மையில அது பழைய இதுகளை கதை கேட்க எங்களுக்கு எல்லாம் இதா இருக்குது உண்மையின்படி.